Tamil to English translation practice day 26. இது day 25க்கான சேலஞ்ச் ஆன்சர். நாம் எப்போதும் எங்கள் இலக்கை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். We should always work hard to achieve our goal. இன்னைக்கான முதல் சென்டென்ஸ், அவள் தினமும் புதிய சமையல் ரெசிபிகளை முயற்சி செய்கிறாள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும், ட்ரை பண்ணி பாருங்க. She tries new cooking recipes every day. She tries new cooking recipes every day. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நான் நாளைக்கு ஒரு முக்கியமான தேர்வை எழுத போகிறேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். I am going to write an important exam tomorrow. I am going to write an important exam tomorrow. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல உறவை பேணி கொள்ள வேண்டும். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும், ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. You should maintain a good relationship with your friends. You should maintain a good relationship with your friends. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், அவர்கள் இந்த மாதம் ஒரு புதிய கடையை திறக்கிறார்கள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். They are opening a new shop this month. They are opening a new shop this month. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நாம் எப்போதும் நம் வேர்களை மறக்கக்கூடாது. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான சரியான விடையை நாளை வீடியோவில் கொடுக்குறேன். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு கீழே உள்ள லிங்கை தொடவும். Don't forget to subscribe.